மீன ராசி சூரிய தசை. இந்த சூரிய தசை அப்படிங்கிறது மீன ராசிக்கு 6ஆம் அதிபதி தசை. 2025 பயிற்சியாகக்கூடிய சனி பகவான், அதாவது கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு, உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசிக்கு இந்த ஜென்ம சனியாக வரார். இந்த சனி பகவான் சூரிய தசையில் என்ன பலன்களை கொடுப்பார்? இந்த 3 நட்சத்திரக்காரர்கள், அதாவது மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், எந்த வயது காலகட்டத்தில் இந்த சூரிய தசை அப்படிங்கிறது வரும்? புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 65 வயசுக்கு மேலே 75 வயசுக்குள்ளே வரும். 6 வருட தசை தான். 6 வருட தசை அப்படிங்கிறது, இந்த சூரிய தசைங்கிறது புரட்டாதி நட்சத்திரத்துக்கு 65 வயசுலேருந்து 75க்குள்ள இந்த 6 வருடங்கள் தசா நடத்தும். உங்களுடைய தசா புத்தி இருப்பை பொறுத்து. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானுடைய நட்சத்திரம், இது தசா காலங்கள் 19 வருடம். 19 வருடத்தில் நீங்கள் என்ன தசா புத்தி இருப்பில் இருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 15 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்கும். 15 வயசுக்கு மேலே 17 வருடங்கள் புதன் தசை. 32க்கு மேலே 39 வரைக்கும் கேது. 40 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். சுக்கிர தசைக்கு பிறகு தான் சூரிய தசை வரும். 60 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும். இது முன்ன பின்ன வரலாம் ஒரு சில பேருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா 3 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட 20 வயசு வரைக்கும் புதன் தசை வந்துடும். புதன் தசைக்கு பிறகு 7 வருடங்கள் 27 வரைக்கும் கேது தசை. 27க்கு பிறகு 47 வரைக்கும் சுக்கிர தசை. 47க்கு பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை. 48லேருந்து 54 வயசு வரைக்கும் இந்த சூரிய தசை வந்துடும். அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ சென்டரில் 10 வருடம் கூட தசா புத்தி இருப்பு இருக்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 15 வயசு வரைக்கும் புதன் தசை வந்துடும். அதன் பிறகு கேது தசை 7 வருடம் 22 வரைக்கும். 22லேருந்து 42 வரைக்கும் இந்த சுக்கிர தசை. 42க்கு மேலே 48 வரைக்கும் சூரிய தசை. இப்போ 42லேருந்து 48 வரைக்கும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா, 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா, இப்போ 3 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டா 10 வயசு வரைக்கும் கேது தசை. அதன் பிறகு 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர தசை வந்துடும். அதன் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை 36 வரைக்கும் வரும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 30 வயசுக்கு மேலே 74 வயசு வரைக்கும் இந்த சூரிய தசை நடப்பில் வரும். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுடைய தசா புத்தி இருப்புகளுக்கு ஏற்ற மாதிரியும் 30 வயசுக்கு மேலே 74 வயசு வரைக்கும் இந்த சூரிய தசை வரும். இதுக்குள்ள 6 வருடங்கள் தான், ஒரு சின்ன தசை தான். இது ஜென்ம சனியாக வர்றதுனால இந்த சூரிய தசை அப்படிங்கிறது சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இந்த வயது காலகட்டத்தில் இந்த சூரிய தசை வர்றது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. சூரிய தசை வந்தாலே நல்லது கிடையாது, இந்த ராசிக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த லக்னக்காரர்களுக்கும். ஏன்னா இது அவயோக தசை, 6ஆம் அதிபதி தசை. சூரியனுக்கு ஒரு வீடு தான், ஆட்சி வீடு. 6க்குடையவன் தசை வந்தாலே நோய், கடன், வழக்கு இது மாதிரி கொடுத்துரும். அப்போது 30 வயசுக்கு மேலே 74க்குள்ளே இருக்கிறீங்க. இப்போ வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொன்னால் கூட வேலையில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலை ரீதியாக ஒரு சில மாற்றங்கள். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணுறீங்கனாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடச்சிரும். அந்த சூரிய பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திரனோட தொடர்பில் இருக்கணும், அப்படி இல்லை ராகுவோட தொடர்பில் இருக்கணும். ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு அந்த வெளிநாடு வேலை வாய்ப்பு, அப்படி இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு ப்ரொமோஷன், நல்ல ஒரு பதவி உயர்வு, அதாவது இடமாற்றங்கள், சம்பள உயர்வு, வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம். ஆனால் என்னதான் வேலை கிடைச்சாலும் சரி, அந்த வேலையில் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே இந்த பதிவு பொருந்தி வரும். வேலையில் நிறைய அழுத்தங்கள் இருக்கும். வேலை ரீதியாக ப்ரெஷர், இந்த வேலைக்கு எதுக்கடா வந்தோமோ அப்படின்ற மாதிரி ஆகிடும். எவ்வளோ தான் சம்பளத்தில் இருந்தாலும் சரி, அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். இந்த சூரிய தசையில் ஒரு வேலை கொடுத்து அந்த வேலையில் ப்ரெஷர் வைக்கும். வேலை மாற்றங்கள் அடிக்கடி வந்துனே இருக்கும், இடமாற்றங்கள் அடிக்கடி வந்துனே இருக்கும். திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறீங்க, 2வது திருமணம், இந்த சுக்கிர தசையிலே நிறைய உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்த ஒரு சில பேர் இருக்காங்களே, 30 to 40க்குள்ளே திருமண ரீதியாக ப்ராப்ளம், கணவன் மனைக்குள்ளே ப்ராப்ளம், 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க, முதல் திருமண பாதிப்பு. ஏன்னா ஜென்ம சனியில் திருமண ரீதியாக ஏற்றத்தை கொடுத்துரும். அது கூட செகண்ட் மேரேஜ். ஏன்னா 30 வயசுக்கு மேலே செகண்ட் ரவுண்டு சனி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு திருமணத்தில் கை வைக்காது, கஷ்டத்தை கொடுக்காது. தவறான தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். இது 6ஆம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால கடன்,
அப்படி இல்லைன்னா நோய், வழக்கு. அப்போ இது வழக்கில் வரும். ஒரு சில பேருக்கு வந்து வழக்கு போகிற மாதிரி, கேஸை போடுற மாதிரி, பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி. பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கும், ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கும் பிரச்சனைகள் வரும். அதாவது தவறான தொடர்புகளை இருக்கிறவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் தவறான தொழில் செய்யக்கூடிய நபர்கள், தவறான முறையில் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள், அதாவது குறுக்கோழியில் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாமே இந்த 6ஆம் அதிபதி தசையில் ஜென்ம சனியில் வழக்குகள் வரும், கடன் வரும், தலைமறைவாகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இதெல்லாம் இந்த ஜென்ம சனியில் இந்த சூரிய தசையில் கொடுக்கும். இப்போ 40 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, வேலை ரீதியாக உங்களுக்கு ஒரு மாசம்பளத்தில் இருந்தாலும் சரி, அது ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு வேலை பலுவெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை பலு கூடுதலாக இருக்கும். இடமாற்றங்கள் அடிக்கடி வந்துட்டு போவோம். வேலை ரீதியாக தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில். இப்போ வேலை செய்ய கூட இருக்கிறாங்க இல்லையா, அவங்களால நிறைய தொந்தரவுகள் வரும். பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் மன உளைச்சல்கள் உண்டு. நெகட்டிவாக கிடையாது, உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த அவயோக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பு, அருமையாக இருக்கும். நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அதுக்காக வேற எங்கன்னா இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பாக இருக்காதான்னு சொல்லாதீங்க. அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது சுபகிரக நட்சத்திரமாக இருக்கணும். கூட சேரக்கூடிய கிரகங்கள் அஸ்தங்கம் ஆகாமல் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய கிரகங்களாக இருந்துச்சுனாக்கா, அதாவது யோகாதிபதியோட கிரகங்களாக இருந்துச்சுனாக்கா, கூட சேரக்கூடிய கிரகங்கள் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். இது மாதிரியான அமைப்பில் சூரியன் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு கடன் அமைப்பு கொடுக்காது, இப்போ நோயை கொடுக்காது, வழக்குகளை கொடுக்காது, பிரச்சனைகள்லேருந்து ஓரளவுக்கு சால்வ் ஆகி வெளியே வந்துடுங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஜென்மசனி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு யோக தசை நடக்குதுன்னா யோகத்தை கொடுத்துரும், அவயோக தசை நடக்குதுன்னா அவயோகத்தை கொடுத்துரும். மறைமுக சுப தொடர்பு கொண்ட தசை நடக்குதுனாக்கா ரெண்டுமே நடக்கும். ஒரு கெடுபல் நடக்கும், ஒரு நல்லது நடக்கும். ஒரு இடமாற்றங்கள் வரும், அங்கே பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளாக அமையும். அது மாதிரி இப்போ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும், அடிக்கடி அந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஒரு சில பேருக்கு வந்து பிரிவுகள் கூட கொடுக்கலாம், வேற ஒரு தொடர்பு. இது எல்லாமே இந்த அவயோக தசையில் வரும். ஏன்னா இந்த தசைங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்யாத தசை. இந்த தசை வரக்கூடாது. உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து நல்லா இருக்கு அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கஷ்டமான இடத்துல இருக்குது, அஷ்டமாதிபதி நட்சத்திரம் ஏறி இருக்குது, இல்லை அஷ்டமாதிபதியோடு சேர்ந்துருக்கு அப்படின்னாக்கா 6ஆம் வீட்டில் இவர் இருந்தாலும் பிரச்சனை தான். 6ல் ஆட்சி பெற்று இருந்தாலும் இந்த தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லது செய்யாது இந்த ஜென்ம சனியில். இது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துரும். இப்போ தொழில் செய்கிறீங்க, இப்போ 74 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் செய்கிறீங்க, தொழிலில் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பெரிய வளர்ச்சிகளை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைக்க வேண்டாம், தானாக வளரும். நீங்கள் சிறிய முதலீட்டில் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். பெரிய முதலீடு அப்படின்ட்டு போட்டிங்கனாக்கா கொஞ்சம் லாக் ஆகும் பணம்லாம். இப்போ 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சூரிய தசை ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனால் 7.5 சனி ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் பாதிப்புகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. கண்கூடா உங்களுக்கே தெரியாது, அந்த உணர்வுகள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அந்த 7.5 சனியில். நண்பர்கள் அப்படின்னாக்கா பல வருடங்களாக உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்டு, இல்லை வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஃப்ரெண்டு. அது மாதிரி அந்த நண்பர்கள்லாம் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா இந்த டைமில் ஒரு உண்மையான முகத்தை காட்டும். அது வந்து சனி பகவானுடைய காரகத்துவம் தானே தவிர அந்த மனிதர்களோட காரகத்துவம் கிடையாது. மனிதர்களோட முகங்களை இப்போ தான் காட்டும். அழகாக துரோகம் பண்ணிட்டு போவாங்க, உங்களுக்கு அழகாக போட்டு கொடுத்துட்டு போவாங்க, உங்கள் வேலைக்கு பிரச்சனை பண்ணிட்டு போவாங்க. யாரோ ஒருத்தர் கூட வேலை செய்கிறவங்க, நீங்கள் உதவி செய்த நபராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து நல்லது நினச்ச நபராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வேலை சொல்லி விட்ட நண்பர்களாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர், அதுக்காக உங்கள் கூட இருக்கிறவங்கள எல்லாரையும் நீங்கள் சந்தேகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக தட்டிங்கனாக்கா இது எல்லாமே வராது, தவிர்க்கலாம். நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாக்கா கொஞ்சம் அந்த அனுசரித்து போகிறது நல்லது. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுங்க. யாரோ ஒருத்தர் ஜெயிச்சுட்டு போட்ட வீட்டில் உடல்நிலையே பாதிக்கும். ஒரு சில பேருக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவு எடுக்கிற மாதிரி. ஏன்னா 6ஆம் அதிபதி தசை ருணரோக சத்ருஸ்தானம், வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய இடம். இதுக்காக வழக்குகள் வரும், வம்பு வரும், இப்படி சண்டை வரும், சச்சரவு வரும்னு சொல்ல, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் யாராவது இருந்தாங்கனாக்கா, அவங்க பெரியவங்க இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி செலவுகள், மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வந்துட்டு போயிட்டு இருக்கும். அதுதானே தவிர உங்களுக்கும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரியவங்களுக்கும் சரி, உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இந்த தசையில் தொழிலில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக போடாதீங்க, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு போதும். பெருசாக நீங்கள் போடுறது அதுமாரி பணம் போடுறதெல்லாம் வேண்டாம். இது மாதிரி யாரையாவது நம்பி பணம் கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். சனி பகவான் வந்து 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை இந்த 3 இடங்களில் செவ்வாய் இருந்து உங்கள் லக்ன யோகராக இருந்தால்
வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அதாவது 6ஆம் அதிபதினாக்கா உடனே கடனை குத்துன்னு சொல்ல முடியாது. ஒரு லோன் வாங்கி வீடு வாங்குவீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, ஏதோ ஒன்று. அதாவது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை நல்ல விதமாக கொடுத்துரும். அப்போ செவ்வாய் இருந்தால் தான் கொடுக்குமா, செவ்வாய் இல்லைனா கொடுக்காதான்னு கேட்காதீங்க. பொதுவாகவே உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாயோட நட்சத்திரம் யாருனாலும் அங்கே இல்லைனா கூட, அந்த செவ்வாய் இல்லை, அந்த பார்க்கக்கூடிய இடங்களில் செவ்வாய் இல்லைனா கூட, இப்போ செவ்வாயோட நட்சத்திரத்தில் இப்போ சூரியன் இருந்து தசை பண்ணுறாரு, சிறப்பு, அருமையாக அந்த டைமு கொடுக்கும். உங்களுக்கு அந்த முன்னேற்றங்களை கொடுக்கும். வேலை ரீதியாக இல்லை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி கொடுக்கும். ஒரு சில பேர் வீடு கட்டணும்னு நினச்சிருப்பாங்க, அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த ஜென்ம சனியில் நடந்துடும். பூர்வீக சொத்து, இந்த பூர்வீக சொத்துங்கிறது இவர் 5ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருக்கும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல இல்லை 5ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில், அப்படி இல்லை உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல, இது மாதிரி 5ஆம் இடம் சம்மந்தப்பட்டு இருந்தால் மீனராசியில் வரக்கூடிய ஜென்ம சனி அப்படிங்கிறது பூர்வீக சொத்துலேருந்து ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கும். விடுதலை அப்படின்னாக்கா ஒரு நல்ல தீர்ப்பு. ரொம்ப நாளாக பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும். 7.5 சனி ஆரம்பிச்சுலேருந்து சும்மாக்காரங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. பூர்வீக சொத்து கூட இருக்காது, நீங்கள் சம்பாதிச்ச சொத்து கிளியராக எல்லாமே உங்ககிட்ட இருக்கும், ஆனால் அதில் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால் இந்த ஜென்ம சனியில் விடுதலை, அது கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு உங்களுக்கு சாதகமாக அமையும். எதுவாக இருந்தாலும் சொத்து ரீதியாக ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட ஏற்றம் உண்டு. உங்கள் லக்கணத்துக்கு இந்த சூரிய பகவான் யோகரா வந்துட்டான்னு வச்சுங்களேன், இப்போ சனி பகவானும் கொடுக்கும், சூரிய பகவானும் கொடுக்கும், ரெண்டுமே சேர்ந்து கொடுக்கும். அது மாதிரியான அமைப்பில் வந்துடும். சுப விசேஷங்கள், சுப செலவுகள் அது மாதிரி இருக்கும். உங்கள் கையில் காசு இருக்கா, சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த சூரிய தசையில் 30 வயசுக்கு மேலே 74 வயசு வரைக்கும் 75 வயசு வரைக்கும் யாராருக்கெல்லாம் நடக்குதோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஜென்ம சனி அப்படிங்கிறது பெருசாக கஷ்டப்படுத்தாது. உங்கள் லக்ன யோகத்தை பொறுத்து, அதாவது உங்கள் லக்ன யோகாதிபதியை பொறுத்து, யோகாதிபதி நட்சத்திரத்தை பொறுத்து, இந்த சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து சூரிய தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். நன்றி.